வணக்கம்மா, என்ன பண்ண போறீங்க இன்னைக்கு? காத்தால உனக்கு நான் என்ன பண்ணி கொடுத்தேன்? காத்தால எனக்கு சேப்பத்தி, அப்புறம் ஒரு சவுக்கு ஒரு தொட்டுக்கை. சோயா சங்கில் ஒரு தொட்டுக்க பண்ணேன், கிரேவி மாதிரி, அதாவது சென்னா மசாலா மாதிரி. கரெக்டா? நல்லா இருந்ததுன்னு சொன்னியா? ஸோ அதனால் இன்றைக்கி மத்தியானமும் ரொம்ப ஃப்ரீயாக சிம்பிளான ஒரு சமையல் தான். கொஞ்சமாக நெய்யோ தேங்காய் நெய்யோ விட்டுக்கோங்க, அது ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு, 4 மிளகா, 4 to 5 மிளகா, கொஞ்சம் பட்டை, அதான் சின்னமன், அப்புறம் கொஞ்சம் காடமம் 2, இஞ்சி பூண்டு போட்டேன். இந்த வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, இதையும் போட்டுடுவோம். சரிங்களா? எல்லாத்தையும் போட்டுட்டு வதக்குவோம். என்னடா எல்லாத்தையும் மொத்தமாக போட்டாலேன்னு பார்க்காதீங்க, வேலை ஆகிடணும்ல. அளவு இது 2 வெங்காயம், பச்சை மிளகாய் ஒரு 6, ஏன்னா மொத்தத்துக்கு காரத்துக்கு 4 போட்டுக்கலாம், 6 கொஞ்சம் ஜாஸ்தி தான். கிராம்பு பட்டை ஏலக்காய் போடணும், கிராம்பு போடலை மறந்துட்டேன், ஆனால் கிராம்பு போட்டால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது சோயா சங்க் வெந்நீரில் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். சரியா? வெந்நீர் தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது ஆக்சுவலாக நல்லா புழிஞ்சிருக்கணும், ஆனால் என்னன்னு தெரில, தண்ணி இருக்குது. சரி, பட் பரவாயில்ல, ஆனால் சூப்பராக இருக்கும். ஏற்கனவே நான் தொட்டுக்க பண்ணேன் காத்தால, உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதை வதக்குறோம் நம்ம. ரொம்ப சிம்பிளாக பட்டாணியை போட்டு ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. அதாவது என்ன சொல்கிறதுன்னா, இங்கே காமிக்கண்ணு, இது என்ன தொட்டுக்கன்னு அவங்க பார்க்கட்டும். இது என்ன பாருங்கள், சோயா சங்க் போட்டு ஒரு கிரேவி, ரொம்ப நல்லா இருந்தது. இதில் நான் கொஞ்சமாக சீஸும் போட்டேன். டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் கூட ட்ரை பண்ணலாம். இது நான் வேணுன்னா அடுத்தது ஒரு வீடியோ கேட்டால் போடுறேன். சப்பாத்திக்கு, பூரிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம், நல்லா இருக்குது. சரியா? இது மீதி, அதனால் இதை வச்சுட்டு அது மேலே அந்த கரண்டி வச்சதுனால அப்புறம் ஈமிக்கும். ஸோ இது ரெடி ஆகிடுச்சு. இதை தேய்க்க போட்டு இன்னொரு எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை வதக்க போகிறோம். இங்கே இதில் இந்த சோயா சங்க் கொஞ்சம் நிறையா கூட போட்டுக்கலாம். நீங்கள் ஒன்றும் இல்லை, கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா புழிஞ்சிடுங்க, இல்லை அப்படியே கூட போடலாம். ஆனால் அந்த காரம், அந்த தண்ணியில் கொஞ்சம் உப்பு மஞ்சப்பொடி எல்லாம் போடும்போது அது கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் தண்ணியில் அப்படி போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் ஆக்சுவலாக நார் சக்தி ஜாஸ்தி, எல்லாருக்கும் நல்லது. அது மாத்திரம் இல்லாமல் உங்களுக்கு புரோட்டீனா என்னன்னு தெரில, எனக்கு மறந்து போச்சு. இல்லை, ஆக்சுவலாக சோயா சங்க் பற்றி நோ ஐடியா, பட் நார் சக்தி இருக்குது நல்ல. அது என்ன சொல்கிறது, அதில் நிறையா சக்தி இருக்குதுன்னு தெரியுது. சோயாவோட இது அது நார் சக்தி நல்லா தெரியும். ஐ திங்க் இட் இஸ் ப்ரோட்டீன் நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. அப்புறம் இந்த வெங்காயம் வதங்கும் போது இதையும் சேர்த்து வதக்கிடுவோம். பட்டாணி, பச்சை பட்டாணி இப்போ தான் மார்க்கெட்டில் ரொம்ப சீப்பாக கிடைக்கும்போது அதை யூஸ் பண்ணிக்கோங்க. பட்டாணி நிறையா சாதம் கொஞ்சமாக இருந்தால் ஓகே தான், ஒன்றும் தப்பு கிடையாது. என்ன, அதனால் நான் நிறையா பட்டாணி போட்டேன். ஓகேவா? இதை போட்டுட்டு இதை வதக்குவோம். சும்மா கொஞ்சம் வதங்கினா போகிறோம். இதெல்லாம் அப்படியே அந்த இதுலேயே வெந்துடும். இதுக்கு வேணுன்ற உப்பு. இது லஞ்ச் பாக்ஸில் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சாதம் கம்மியாக, பட்டாணி நிறையா, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் போட்டிருக்கோம். நம்ம சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இதை இவங்களுக்கு பண்ணிவிட்டு கொஞ்சம் பண்ணிவிட்டு நம்ம அடுத்தது கொஞ்சம் பண்ணிட்டோன்னா சரியாக போயிடும். அவ்வளோதான். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறமா வெங்காயம், பச்சை மிளகா, இதில் கொஞ்சம் வதக்கிட்டோம். லைட்டாக வதங்கினா போகிறோம். வெங்காயம்லாம் கூட ரொம்ப வதக்க வேணாம், அங்கங்கே இருந்ததுன்னா அது வேகிறதுலேயே வெந்துடும். இருந்தாலும் நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு. சரியா? இப்போ நான் என்ன பண்ணணும், இது ஓரளவுக்கு வதக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு வதக்கியாச்சா. இப்போ என்ன பண்ணணும், உப்பு போட்டேன், காரம் போட்டேன், மசாலாலாம் போட்டேன், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் ரைஸ் இது. அதனால் இது வதங்கின உடனே கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அரிசியை போட்டால் வேலை ஓவர். அதனால் இப்போ கொஞ்சம் லைட்டாக வதங்கியிருக்கு, போகிறோம். இப்போ அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிடுறேன். 1 இவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கேனா, இந்த தண்ணி ஊற்றினதில் உப்பு போட்டேன், அதனால் உப்பு கரெக்டாக இருக்கும், போகிறோம். கொஞ்சமாக கொத்தமல்லி மேலே போட்டுப்போம்.
போட்டுட்டு ரைஸ் போட்டுருவோம். ரைஸ் வந்து இப்போ நான் ஊற வச்சுருக்கேன் 2 டம்ளர், அதை அப்படியே சேர்த்துட்றேன். நார்மல் பச்சரிசி, பொன்னி பச்சரிசி, சரிங்களா? இதை வந்து நம்ம போட்டுட்டு சூப்பராக ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. பட் அதோட நமக்கு ஈஸியாக சமையல் வேலை முடியணுன்னா இந்த பட்டாணி சாதமும் அப்புறம் வந்து என்னது அது எப்போவுமே ஒரு ஐட்டம் போடாமல் நீங்கள் 2 ஐட்டம் போட்டுக்கும்போது வச்சுக்கோங்க, உங்களுக்கு 2 இதோட சக்தி கிடைக்கும். ஒரே சக்தி கிடைக்கிறத விட 2 இதோட சக்தி கிடைக்கும்போது நமக்கு நல்லது. ஸோ அதனால் எப்போவுமே ஒரு காய் பண்ணாமல் 2 காய் காம்பினேஷன், எதா பண்ணால் 2 காய் அதை மாதிரி போட்டுக்கோங்க. அது நிச்சயமாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், கண்ணுக்கு தெரியாமல் உள்ளேயும் ஓடிப்படும், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வெங்காயம் இந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் போட்டுட்டு வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டுட்டு இப்போ பட்டாணியும் போட்டு தண்ணி ஊற்றிட்டு அதில் உப்பும் போட்டுட்டு சாதம் போட்டுட்டோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இன்னொரு பக்கம் இன்னொரு சாதம் வடிச்சிங்கன்னா உங்களுக்கு ரசம், மிளகு ரசம் பண்ணிக்கலாம், இல்லை தயிர் சாதம் சாப்பிட்டுக்கலாம். ஊறுகாயெல்லாம் வெரைட்டிஸாக இருக்கும், அதை சாப்பிட்டுக்க வேண்டியது தான். அவ்வளோதான், சிம்பிளாக சமையல் பண்ணிடணுன்னா இந்த மாதிரி பண்ணிடணும். இதுக்கு தொட்டுக்க என்ன வேணும்னா அந்த சோயா சங்க் பண்ணியிருக்கேன்ல காத்தால தொட்டுக்க, அதையே தொட்டுன்னு சாப்பிட்ரு, சரிங்களா? உங்களுக்கு வீடியோவில் காமிச்சேன்ல, அவ்வளோதான். இது 2 சவுண்டு போட்ட உடனே உங்களுக்கு காமிக்கிறேன். அரிசியோட அளவு என்னது? அரிசி 2 டம்ளர். 2 டம்ளர்னா 4 டம்ளர் தண்ணி. ஆக்சுவலாக நான் நம்ம வீட்டு இது தான் போட்டிருக்கேன், ரைஸு, பொன்னி ரா ரைஸ். நான் ஆப்பிள் பிராண்டு வாங்குவேன், அப்படி இல்லைன்னா ஏதோ இப்போ என்னவோ தங்க குதிரையோ ஏதோ ஒரு பிராண்டு வருது, அதுவும் நல்லாயிருக்கு. இது 2 தான் நான் இப்போ வந்து நான் பிராண்டை வந்து இது பண்ணல, நான் யூஸ் பண்ணுற அரிசியை சொன்னேன், அவ்வளோதான். ஸோ இதுக்கு குக்கர் வெயிட் போட்டுறேன், 2 சவுண்டு வரட்டும், நான் உங்களோட கனெக்ட் ஆகிறேன். ஸோ இதுக்கு தொட்டுக்க நீங்கள் ரைட்டாக பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இந்த சோயா சங்காத்தால் தொட்டிருக்கேன்ல அதை லைட்டாக தொட்டு சாப்பிட்டுக்கலாம், அப்பளம் பொரிச்சியும் தொட்டுக்கலாம். குழந்தைகளுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸுக்கு பண்ணலாம். நீங்கள் வீட்டில் இருக்கும்போது பண்ணி சுட சுட கொடுக்கலாம், ஏன்னா இப்போ ஆஃப் இயர்லி லீவ்லாம் விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி கொடுக்கலாம் நீங்கள். ஸோ அவ்வளோதான். நான் அப்புறம் வெறும் சாதம் வெடிச்சுட்டு 2 பருப்பை போட்டு வெடிச்சிட்டு அதையே தயிர் சாதமோ இல்லை மிளகு ரசமோ சாப்பிட்டுக்கலாம். என்னம்மா ரெடி ஆயிடுச்சா? திறந்துட்டேன் பாரு, சூப்பராக. எல்லோ பட்டாணி இன்னும் கூட ஃபுல்லாக போட்டுக்கலாம். ஆமாம், குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது, நம்மளும் சாப்பிட்லாம், ஏன்னா இலசு தானே, வெந்திருக்கும், நல்லாயிருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இந்த ரைஸை எப்படி சர்வ் பண்ண போகிறேன்னு பாரு. இதில் அழகாக எடுத்து அப்படி போட்டுட்டு கொத்தமல்லி எடுத்து அப்படி போட்டுட்டு அப்படியே ஒரு மிளகாய் அப்படி வச்சுட்டு என்ன இந்த கிரேவியை தொட்டுக்க எப்படி சாப்பிடலாமா? இந்த கிரேவியை எப்படி கொஞ்சம் எடுத்துக்கணும், என்ன இந்த சாத்தை அப்படி எடுத்து அப்படியே சாப்பிடணும். உனக்குலாம் தான் இந்த மாதிரி தானே பிடிக்கும், அதனால தான் சரி குழந்தைக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுவோம். சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் பாரு, இல்லை? சூப்பராக இருக்குது, அதான் சொல்கிறேன், ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக குழந்தைகளுக்கு பிடிக்கும். புது சப்ஸ்கிரைபராக இருந்தால் முதல்ல இப்போ தான் பார்க்குறீங்க என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம்னால் என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் போட்டுக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை டச் பண்ணிக்கோங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன். சூப்பரான பட்டாணி ரைஸ் ரெடி. இது நம்ம சாப்பிட்ற அரிசியிலேயே பண்ணலாம், பாஸ்மதி அரிசி தான் வேணும்னு இல்லை. இதை பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம், அந்த கிரேவி கூட பண்ணிக்கலாம் நீங்கள். அதை நான் வேணால் வீடியோ போடுறேன், ஏன்னா காத்தாலேயே பண்ணிவிட்டு எடுக்கலை. சோயா சங்க் கிரேவி பாருங்கள், பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு. ஸ்பூன் அலம்பியாச்சுல்ல, இந்த பாரு எப்படி இருக்குது ஜம்முன்னு, அப்படியே அந்த சென்னா மசாலா கிரேவி மாதிரி இல்லை. ரைட்டாக கொஞ்சம் பண்ணிட்டோன்னா 2ஐயும் தொட்டுண்டு சூப்பராக சாப்பிட்லாம். சின்ன சைஸு இது தான் வாங்கியிருக்கேன் நான், அதனால நீட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இது வந்து நிறையா நார் சத்து இருக்கிறதுனால இதையும் சாப்பிட்லாம், இதை தொட்டுக்கலாம். பாருங்கள், இன்றைக்கி நான் வந்து சூப்பராக ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான், பட்டாணி சாதமும் ஒரு கிரேவியும் தொட்டுக்க பண்ணியிருக்கோம் இல்லையா? அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நிறையா பேர் ஏமா இவ்வளோ நாள் வீடியோ போடலன்னு கேட்குறீங்க. ஆக்சுவலாக வீடியோ நான் போட்டுன்னு தான் இருக்கேன். நீங்கள் வந்து அந்த ஃபாலோவோ சப்ஸ்கிரைபோ பண்ணலைன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராது, அதனால் நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஈஸியாக சிம்பிளாக பண்ணுற
என்னோட ரெசிபீஸ்க்கெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நிறைய கமெண்ட் பார்க்குறேன். அந்த கேக்கு வந்து எல்லாரும் நான் பண்ணி பார்த்தேன், ரொம்ப நல்லா வந்தது, ரொம்ப சிம்பிள். நீங்கள் உங்கள் எல்லாருக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம், உங்கள் எல்லாருக்கும் ஒரு நன்றி. ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். புதுசாக வந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் போட்டுக்கோங்க. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க. ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.